நல்ல கலர் ஆனா உண்டு நல்ல கலர் அதுல மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, சிவப்பு இருக்கு, மஸ்கட் மாதிரி இருக்கு. வாங்க நீங்க சாப்பிட்டு பாப்போம். நாங்க சாப்பிட்டு பாப்போமே. எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமை போல எங்களுடைய வீட்டுலாம் இருக்கிறோமே. நம்ம கொஞ்சம் வேலையா இருக்கிறோமே. ஓ இந்த கொஞ்சம் வேலையா இருக்கிறோம். மதியத்துக்கு பிறகு இரவுக்கு இல்ல, அதாவது நேரம் இப்ப பாத்தீங்கன்னா 5 மணி ஆகுது. 5 மணி ஆகுது. 2க்கு முடையில நாங்க இருக்கிறோம். 2க்கு முடையில இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்து பெரிய அளவிலான வீடியோ இல்ல இல்ல. நானும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு வேலையை ஒன்று பார்க்க போயிருந்தேன். எங்க போனீங்க? கனடாக்கோ? மானிப்பாய்க்கு போயிருந்தேன். அதாவது வந்து வேலையை வந்து பார்க்க, கதவு வேலையை ஒன்று பார்க்க போயிருந்தான். இப்போ தான் வந்து ரேட்லாம் கொடுத்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து போட்டு அப்படியான்னு சொல்லியிருந்தா வாங்குவோம். வீடியோ எடுப்போம். ஆமா, செந்திரன் அதிசயமாண்டே நாளைய தினம் வேலை போறீங்களே. நான் அதனைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். 2 மாசத்துக்கு அப்புறம் செந்திரன் வெல்டிங் வேலைக்கு போறாருன்ற ஒரு சந்தோஷம். என்ன நீங்க ஆனந்த கண்ணீர் விடுவோம். என்ன வேலையில எடுத்துட்டீங்களோ இல்ல இனிமேல் தான் கதை விட்டு சைன் எல்லாம் பார்த்து பிடிச்சு அதுக்கப்புறம் தான்? இல்ல அளவெல்லாம் கொடுத்துட்டேன். ஃபுல்லாவே அளவெல்லாம் எடுத்து ஃபுல்லா காசு கணக்கு ரேட் எல்லாம் கொடுத்துட்டேன். வந்து அவங்க சொல்ற முடிவுல இருக்கும். அதாவது உண்மைக்குமே பாத்தீங்கன்னா அவையில் உண்மைக்குமே எங்களோட வீடியோ பாக்குறவினியாம். அப்ப நேற்று காலமாக கால் பண்ணினேன். அதுவும் நார்மல் கால் பண்ணினேன். நார்மல் கால்ல எடுத்து இப்படி கால் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு வேலை செந்திரன் இப்போ பாப்பீங்களோன்னு. நான் செந்திரனுக்கு வேலை எப்படா வருமன்ற ஒரு புழுவத்தில் இருந்தீங்க இல்லை. அதே போல செந்திரன் வேலை வந்துட்டு அப்போ வந்தபடியா அப்போ செந்திரன் சொன்னா நான் நாளைக்கு போய் பார்க்கணும்மான்னு சொல்லி அப்போ தினம் தான் போயெல்லாம் பார்த்து அளவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அளவு எல்லாமே கொடுத்துட்டு எல்லா ரேட்டும் எனக்கு எல்லாம் கொடுத்து போட்டு வந்துருக்கிறேன். இன்றைய இரவு இல்லை நாளை தான் தெரியும் ஓமோ இல்லையோன்னு தெரியுமே. அப்போ அது ஓமண்டான்னு இருக்கு. நான் நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு வரும், கண்டிப்பா வரும். அப்போ என்ன வீடியோண்டுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ வீடியோக்களை பார்க்கலாம். என்ன வீடியோ வந்து சொல்லுங்க, நீங்கள் தெரிஞ்ச நீங்கள் சொன்னா அடிப்பேன். என்னோட ஒரு பட்டி ஒன்று சொந்த நீங்க அந்த பட்டி நான் சொல்ல விரும்பல, நீங்களே சொல்லுங்க. இந்த பட்டிக்குள்ளான்னு இருக்குன்னு அதாவது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். இனிப்பண்ண சொல்லலாம். அது குழந்தை பிள்ளையில தான் பிடிக்கும். என்ன கூடுதல் எனக்கு தான் பிடிக்கும். எல்லாரையும் குழந்தை பிள்ளை நீங்க சரியா வளர்ந்துட்டீங்கல்ல. உண்மைக்குமே பாத்தீங்கன்னா என்ன வீடியோண்டா இன்றைய தினம் அதுவும் நானா உண்மையா நினைச்சு செய்யல. இது நானும் ஒரு போன்ல பார்த்தேன். அதாவது இப்ப போன்ல போடுற எல்லாம் உண்மையை போய்யோன்னு இந்த விஷயத்துல நான் கண்டுபிடிக்க போறேன். என்னண்டா அப்போ உண்மைக்குமே ஃபோனில் பார்க்க இப்போ ஜெலி, அதாவது ஜெலி செய்கிறது என்னென்றார். அப்போ ஜெலி செய்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்டா நான் உண்மைக்குமே பக்கத்தில் இருக்க லோவியக்கான கடைக்கு போனால் ஜெலி டெய்லி வாங்கணும்னு சாப்பிட்றேன் நான். அப்போ அதனால நான் அப்போ இன்றைக்கு செஞ்சு பார்ப்பேன். உண்மையோ கொய்யோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரே அந்த பட்டியை வச்சு ஜெலி செஞ்சு பார்க்க போறோமே. நீங்க 2 கரண்டியை வச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த 2 கரண்டியும் தேவையா கிடக்கு. அவன் நாங்கள் அந்த ஜெலியத்தான் என்னென்ன மாதிரி என்னென்னே பார்ப்போம். அப்போ சென்ற நடுங்க ஜெலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒருவேடு வேலை எடுத்து தேவையான பொருட்கள் உண்மையாக பாத்தீங்கன்னா இங்க இது மட்டும் தானே ஒட்டி வர பொருள், ஒட்டி ஒரு பொருளா தேவையான பொருளா. அதுவும் இது பாத்தீங்கன்னா செயற்கை ஸ்ட்ராபெரி சுவையூட்டி ஸ்வீட் ரெண்டு கிடக்கு. ஆனா உண்மைக்குமே இங்க பாருங்க, இதுதான் அந்த ஜெலிப்பட்டி. அதாவது நான் நேற்று கிளாஸால யாழ்ப்பாணம் போவேக்க இந்த ஜெலிப்பட்டி இருந்தது. அப்ப நானும் 2-3 வீடியோவில் பார்த்தேன். நான் இந்த ஜெலி செய்யறது ஈஸியாக கிடந்துச்சு. இதை சுடுதா நீங்க எடுக்கிறேன்னா அப்ப அதே மாதிரி
அதான் எனக்கும் தெரியாது ஜெலி வருமோ வராதோண்டு. அப்போ ஒரு நம்பிக்கையில் ரெண்டே தினம் தான் எல்லாரும் நம்பிக்கையும் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரும் போலாங்கிறதுக்கு. அப்போ நான் ஒருக்கா இந்த ஜெலி வாங்கி கொண்டு வந்தேன். நான் அதாவது நான் 100 கிராம் பேக்கெட் தான் வாங்கினேன். மற்றது 250 கிராம் இருக்கு. அப்போ 100 கிராம் பேக்கெட் தான் வாங்கி கொண்டு வந்தேன் நான். அப்போ சரி நான் செஞ்சு பார்ப்பேன். ஒருக்கா செய்தால என்ன வேற போகுது என்ன ஒன்று வராதான். நான் ஒரே ஜெலிப்படி தான். நம்ம அதோட இந்த விலையும் பெரிய அளவில் இல்லை. இந்த விலை எவ்வளோ நினைக்கிறீங்க? 195 ரூபா. பார்த்துட்டீங்களோ? அவனுக்கு பார்த்த வழியாதான் நீங்க சொல்றீங்க. அவர் தெரியுது 195 ரூபா தான் மேங்க பாருங்க. அப்ப இந்த ஜெலிப்பட்டியில அதுவும் செய்முறை இல்லாம இருக்கு சுந்தர. இங்க 100 கிராம் ஜெலி கரைசலை 2.5 கோப்பை, அதாவது 5 மில்லி, என்ன 500 மில்லி லிட்டர் தண்ணி கொதி நீர்ல இடட்டுமா. இட்டு அதன் பிறகு இதை குளிர் ஊட்டிட்ட வைக்கட்டுமா. அப்ப குளிர் ஊட்டியாங்கடே இல்ல பக்கத்து விட்ட வச்சுட்டு வருவோம். என்ன பிரச்சனை இல்லை தான். அதால ஒரு நாள் தான் கேட்டேன். ஆனால் அவையில மூமெண்ட் ஆகினேன் பக்கத்துல. அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கள் இதே ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். அதுக்கு அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை கொட்டி முன்னுக்கு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கான்னு என்ன அதுதான் எனக்கும் தெரியாங்க. செஞ்சல என்ன எனக்கு அந்த இதை எடுக்க மாட்டேங்குது. ஆமா ஆனா வாசம்டா. இங்க பாருங்க என்ன வளர்க்குறாங்க தெரியுமா? அந்த ஸ்ட்ராபெரி ஒரேஞ்சு அந்த இனிப்பு பக்கெட் வேணும். 20 ரூபாய்க்கு லோவிய கிடைக்கும். தொட்டு தொட்டு சாப்பிடு. நல்லா இருக்கும். இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. இங்க பாருங்க பயந்து போட்டுனா மறந்துட்டு. சரியா நாங்க அப்ப கேச போடுவோம். என்ன கேச போட்டுட்டு குறைக்கணும். ஏனண்டா இதெல்லோ எங்கட ரப்பர் எல்லோ உருகிடும். இதுக்கெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த பாத்திரம் நிப்பாட்டிட்டேன். சரியா குறைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இதுக்குள்ள தண்ணி நாங்க 500 மில்லி லிட்டர் எடுத்துருக்கிறோம். 500 மில்லி லிட்டரோ லிட்டரோ நான் எதுவும் அளந்துட்டேன். மில்லி லிட்டர் எடுத்துருக்கிறேன். 500 மில்லி லிட்டர் நான் அளந்து எடுத்துன்னு வந்தேன். என்ன கப்பு கலந்தான் தெரியுமோ? அந்த ஆஸ்பத்திரியில குடுப்பின வெள்ளை கலர் கப்பு. அப்ப தெரியுமா உங்களுக்கு? அதை என்னத்துக்கு கொடுக்குறோம்? தண்ணி அளந்து குடிக்க சொல்லி. அது அத்தையை கொடுத்தது இருந்தாரு. அதுக்குள்ள போய் தான் தண்ணி எடுத்துன்னு வந்தேன். என்ன நல்லா இருக்கு சாப்பிட. பிரச்சனை தான் கிடக்கு. ஆனா என்ன உண்மைக்குமே தண்ணி கொதிச்சாலும் இது எத்தனை மணத்தியாலத்தால ஜெலி வருமென்று எனக்கு தெரியா. ஃப்ரிட்ஜுக்கு வச்சு அது கூலா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொன்னீங்க 1 மணித்தியாலத்துக்குள்ள 1000 மண்டு. அந்த போன்லயும் அப்படிதான் சொன்னேன். வேணாம் வந்த நம்பிக்கையில வந்துட்டேன். அப்ப இனிமே இந்த தண்ணி நல்ல வடுவா கொதிக்கும். நல்லா கொதிக்கும். அந்த ரப்பர் இல்லாட்டி நாங்க நல்லா கூட விட்டுருக்கலாம். அதோட காணும் தானே ஸ்லோவா கொதிக்கிறாள். என்ன வேற போகுதுன்னு ஸ்லோவா கொதிக்கிறாள். லேட் ஆகும். இங்கே மேலே தானே இல்ல தானே தெரியாது. கையில ஏந்தி கொண்டு இருக்கு. அது பிரச்சனை இல்ல. அப்ப சும்மா இருந்த அந்த பேக்கெட்டை உடைச்சி போட்டு இல்ல அந்த பேக்கெட்டை பார்த்தேன் நான். என்ன கிடக்கணும். ஆனா ஜெலி வேற மாட்டீங்களோ? எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கும் தெரியா. நான் கடைசியில எல்லாம் இதா போதும் இருக்கு. ஆனா ஒரு கொஞ்சம் 100% ஒரு 50 தான் நம்பிக்கை இருக்கு. அப்பமாக்கு என்ன ஜெலி வேற மாட்டீங்களோ? சரியா என்ன வராது எனக்கு சம்பந்தம் இல்லையா? சரி வருமா வராதோ தெரியாது. சுருக்கமான கதை. ஆனா தண்ணி கொதிக்குது. நடக்கண்டு கொதிக்குதான். கொதிச்சாலும் கொஞ்சம் குறைவுதான். ரெண்டாலும் குறைவுதான். அப்ப நான் கொதிச்சோன்னு பாப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா சுடுதண்ணி நல்ல வடிவா பொங்கி கொதிச்சுட்டு நான் செந்துறேன். கடுமையா பொங்குது. கை வச்சு பாருங்க. இன்னும் ஆவி பறக்குது. என்ன செய்வோம் அடுத்த காட்டு போட்டுட்டு கொஞ்சம் தலை காட்டுவோம். இப்ப காட்டுவோம். இங்க வேற இனி இப்ப இந்த செடி இந்த கரைசலை போடுவோம். இது பொங்குது. செந்துறேன் நீங்க போங்க. ஃபேமஸ் உங்களுக்கு. இப்ப கிட்ட காட்டுங்க. எல்லாத்தையும் போடுங்க. இதோ
எனக்கு தெரியல தானுங்கோ. இனி இது நல்ல வடிவா நாங்க கரைச்சு கொண்டே இருக்கணும். இங்கே வேறுங்க செந்துற நல்ல கலர்ல வந்துட்டா நான் கரைச்சி கொண்டிருக்கிறேன்டானே பொய் வேல். சரி வேறு இங்க வேறுங்க நீ இது கொஞ்சம் சீனி தன்மை இல்லோ. ஓ கரையும் வரையும் நாங்கள் கை விடாம என்ன செய்யணும்? கிளறுவோம். நிப்பாட்டிட்டீங்களா கேஸ்? ஓ ஏ காணும் தானே என்னதாப்பம்மா இதை எப்படியே விருத்திக்க வச்சா கட்டி ஆக்குறதா? அம்மா இந்த கதையை பார்த்தீங்களோ? எனக்கு என்ன செய்யறான்னு தெரியல. அம்மா ஏதோ ஜெலின பேர்ல ஏதோ தண்ணி ஆத்துறா கஞ்சி வைக்கிறா. அது எனக்கே தெரியல. அப்பமா நான் என்ன செய்யறேன்? இல்ல அப்பமா நான் வரும்போலாம் இருக்கு நம்பிக்கை இல்ல. இது இப்படி இல்ல. இந்த கரைசல் கரைஞ்சா சரி. இங்க நல்ல கலர் ஆனா உண்டு. நல்ல கலர் பார்த்து தான் வாங்கினான். இதுல மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, சிவப்பு இருக்கு. பார்த்து வாங்கிங்க செய்ய தெரியல. செய்ய தெரியாம வாங்கின 5 பேர் இப்படியே போட்டுட்டு கவலை சரி கெளி வந்துடும். என்ன தண்ணியை குடிக்கிறது நெல்லி தண்ணியை குடி பண்ணாங்க. சும்மா செந்துடும் பொறுமானதுக்கு வேலை இருக்கு யோசிக்காங்க நீங்க. அப்படித்தான் வேலை இதுல. என்ன செய்யறீங்களோ யாருக்கு தெரியும். ஏதோ செய்கிறீங்களோ செய்யுங்க. ஜெலின்ற பேர்ல கழனி தண்ணி யாத்திரா விதைக்க வேணும். நீங்களே அசந்து ஓடுவீங்க. ஓகே எங்களுடைய கழனி தண்ணி ரெடி ஆயிட்டு சேர்ந்து ஆட்டி வாங்க போறீங்க. அப்படி இல்லை எங்களுடைய கரைசல் ரெடி. கரைசல் ஜெலி இல்லையே. சரி உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் ஜெலியா செய்ய பண்ணி இனி இது கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறினோன்னு என்ன செய்ய போறீங்க? சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல வடிவா ஆறி வந்துட்டு இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்டா இனி இந்த கிட்னிக்காக நாங்கள் விட்டு வைக்க போறோம். தெரிஞ்ச மறையிலையா நீங்க தாரத நீங்க விட்டு வைங்க. சரி அப்போ நாங்கள் இதை அப்படியே தூக்கி இதுக்குள்ளேயே விடுவோம் இந்த ஜெல்லியை. இங்க பாருங்க என்ன தண்ணியாக கிடக்கு. ஆனால் ஒரு மணித்தியாலம் கழிச்சு பார்க்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்க பாருங்க என்ன தண்ணியா இருக்குன்னு சந்திரம் வந்து பாருங்க. ரைட் இனி இதை நாங்கள் அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணித்தியாலம் கொண்டு அதாவது டீப் ஃப்ரிட்ஜில் அடமே கொண்டு டீப் ஃப்ரிட்ஜில் 1 மணித்தியாலம் கழிய என்ன மாதிரி வந்திருக்குதுன்ட்டு பார்ப்பேன் நாங்கள். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நானும் உடுப்பெல்லாம் மாற்றிட்டேன். என்னடா லேட் ஆகிட்டேன். இல்லை நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன சேர்ந்துறேன். எங்கே போகிறீங்க? தெரியாது உங்களுக்கு? அம்மான தெரியும். நாங்கள் டவுனுக்கு போகிறேன். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா அப்போ நாங்களும் போய் வெளிக்கிட்டு வர்ற கிடையாது. இதெல்லாம் நல்ல படிவாக கட்டி ஆயிட்டு கொடுத்தீங்க. கட்டி ஆகிறாக்கு கடையில் கொடுத்து நீங்கள் பக்கத்து விட்டா கொடுப்ப மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா கட்டி ஆயிட்டு நான் இனி இதை வெட்டுவோமே. அந்த பாதி துண்டு காணையில் அது செக் பண்ணி பார்த்துவினோம். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த இடத்துலையோ பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த இடத்த எடுத்து போட்டி நம்மள இருக்கு. எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க நம்மளோட கிணக்கண்டா அப்படி போலாங்கடாக்கின. இப்போ நாங்கள் இனி இதை நைஸாக வெட்டி போட்டு கட்டைக்குள்ளே போடுவோமே. சசிங்குடி ஜெலி ஜெலி சத்தை செஞ்சோம் பார்த்தீங்க. சத்தின கொடுக்க மாட்டோம். உண்மைக்குமே பார்க்க நல்லா தான் வந்துருக்கு. செஞ்ச சொன்னீங்கல்ல தண்ணி அண்டு இது உங்களுக்கு தான் டக்கிட்டு இருக்கு. இல்லை நான் பார்க்க தண்ணியாக தான் நான் கிடந்தது. இல்லை உங்களுக்கு தர மாட்டேன் யோசிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு கதை பிள்ளையா இருக்கோ என்ன செய்வீங்க? வட்டிட்டேன் போடுவோம். என்னென்னு போடுறோம் தெரியும். கரண்டியால் எடுத்து பாருங்க. கத்தியால் எடுக்க பீயும் அம்மா. ஓ என்ன கரண்டியால் எடுத்து பாருங்க. கரண்டின்னு தான் ஒன்று பேர் எங்கே அந்த வெள்ளனை வச்சுருந்த கரண்டி நீங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் கிடக்கு. வராது போலாம் இருக்கு. ஷூ காய்ச்செல்லாம் பிடிக்கிறான். பயமாகல செந்தில் எல்லாம் பிங்கிற. ரைட் வரீங்கம்மா. ஸோ வந்துடுறேன். ஷூ மஸ்கெட் மாதிரி வருதா? மஸ்கெட் மாதிரி வருதா? ஒரு சொட்டை கட்டாலும் உங்களுக்கு மணிங்க. ஷூ அப்படி என்னை விட்டு ஒரே ஜெலியா தானே இருக்க போகுது. கையில் அதோட வளர்க்குது தெரியுமா? உண்மைக்குமே இங்க பாருங்க மஸ்கெட் மாதிரி கூட உண்மை இங்க நைஸா வருது. இவ்வளோ காணும் எதுவுமே இதை கொடுப்போம். மிச்சத்தை படிவா பொறுத்துக்கு என்ன மிச்சம் எல்லாருக்கும் கொண்டு ஏன் அது என்ன சரி. ஐயோ சந்திரன் இது போட்டுட்டு போ
நான் உருவாட்டுட்டு ரைட் பாப்போம் இந்த எத்தனை ஜெலி வேறு கொட்டா உள்ளே துடத்துடாசியாகிற ஜெலி அப்படியே கரைஞ்சி கொண்டு போறேன் கையில் இப்படி ஒரு ஜெலி செய்வீங்களா செந்திர நீங்கள் எல்லாம் அதுண்ட உண்மை செய்யலாம் என்ன செஞ்சு விற்போமா நாங்கள் இந்த ஜெலியோ ஓ திரும்பாங்க அது ரைட் அந்த காட்டடேவா இங்க வந்து பாருங்க ஜெலியின் வடிவே இங்க பாருங்க செந்திர சும்மா தொலைண்டு இருக்கு ஜெலிய பார்க்க நல்லா இருக்கு தெரியுமா மஸ்கெட் மாதிரி கிடக்கு மஸ்கட் மாதிரி இருக்கு அப்ப வாங்க நீங்க சாப்பிட்டு பாப்போம் நாங்க சாப்பிட்டு பாப்போமே ஓ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஒன்று விஷயம் அது நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க மஸ்கெட்டு உங்களாம் விஷயம் அதை சாப்பிட்டு பாருங்க ஓ இந்தாங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க எடுத்து கொடுக்குறாங்கவே அத்தைக்கு அத்தைக்கு சோறு கூட சும்மா நீ கொடுத்து பழகாக்காத அத்தை இந்தாங்க உண்மைக்குமே பார்க்க நல்லா தான் வந்திருக்கும் போல இருக்கு இங்க அப்படியே விழுங்குங்க நல்லா தான் இருக்கு எப்படி இருக்கு ஜெலி உண்மைக்குமே ஜொலி மாதிரியே வந்துட்டு சொல்லி வேலை இல்லை ஜெலி மேல ஆனா நீங்க இப்படி வந்துருக்கன்றது அதிசயமா கிடக்கு எனக்கு இப்ப சாப்பாடு இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும் ஆனா கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கு ஆனா நல்லா இருக்கு அதான் அந்த புளிப்பு தன்மை வந்து பிரிச்சிக்க வச்சபடியா போல இருக்கு எனக்கு வெளியிலே இருக்கு புளிப்பு தன்மை அந்த இதுல இருக்கு பவுடர் சசினை கொண்டா கொடுத்துருக்கேன் சசின் ஓடி போய் சாப்பிடு ஓடு 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 நான் சச்சின் குட்டி இல்ல எடுத்துங்க ஓடு ஓடு அக்கால இருந்து சாப்பிடு வாங்க இருந்து சாப்பிடுங்க நீங்க ஏன் அவருக்கு புரியலாம் சச்சி அப்புறம் இருக்கு ஜெலி வெண்ணெல்லாம் போடு சச்சி அப்புறம் இருக்கு ஜெலி சொல்லுங்க கலைக்க மாட்டாராம் முதல்ல கட்டன் சாப்பாடுதான் அப்படி சாப்பிட்டாச்சு ஒரு பதிலும் இல்ல அது தட்டு தான் மூச்சை கைத்த அக்கா எடுத்து வையடி எப்படி இருக்கு உண்மையாவோ என்னோட பாப்பீங்களோ எப்படி எடுத்துட்டா அப்புறம் என்ன நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லு என்ன சாப்பிட செந்தில் பாட்டி இட்டலி தானே சாப்பிட்டு பார்த்தா காசு தாங்க இட்டலி சாப்பிட்டு உடனே என்ன மட்டும் தாங்க சாப்பிட்டு சாப்பிடுவா சொல்லுங்க என்ன கேட்டா பண்ணுவாளுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டாதான் சொல்லல என்ன மட்டும் தாங்க சாப்பிட நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு சூப்பர் வேற லெவல்ல இருக்கு நாங்க நடுவஞ்சே எல்லாம் போல இருக்கு அவ்வளவு கொடுப்போம் நீங்க சாப்பிட்டு சொல்லு கணக்கு கொடுக்க கூடாது சின்ன பிள்ளை என்ன மட்டும் சொன்னாதான் பரவாயில்லை என்ன முடிக்கல எனக்கு இது எப்படி இருக்கு ஆமா நல்லா தான் இருக்கு சாப்பிட ஆசையா இருக்கு சரி சரி முடியுங்க சசியா கொடுக்க வேணுமே சென்னா தானே அக்கா விழுங்குவா அப்படியே நைஸா வெளியே அப்படியே உருண்டு வரலாமோ உண்மைக்குமே கடைஜெலி தோத்துருமே வேற லெவல்ல இருக்கு அப்படி ஆனா நான் கொஞ்சம் வேற என்ன சொன்னீங்க கஞ்சியோ என்ன கடலை கஞ்சியா எவ்வளோ கிண்டல் ஆயிடுச்சு இப்ப ஜெலி இடமே வாங்கிட்டாரு ஆனா உண்மைக்கு நானும் நினைச்சு பாக்குறேன் நானும் செந்திரஞ்சன் உண்மையிலே அப்படிதான் வரப்போதோன்ற ஒரு வக்கத்தோட இருந்தேனா ஆனா ஜெயிச்சிட்டேன் நல்லா இருக்கு வேற லெவல்ல நான் ஜெயிச்சிட்டேன் கஞ்சி மேதான் காய்ச்சல் உண்மைக்கு தொட்டுமே ஆனா எதிர்பார்க்கிறேன் அவ்வளோ தோத்துக்கு எல்லாம் வேற லெவல்ல வந்திருக்கு இங்க கையால காட்டு இப்படி இப்படியா ஒன்று தாங்குவோம் ஆக்காடு காத்து இருக்கு ரைட் நல்லா இருக்குன்னு அப்போ நாங்க என்ன செய்ய வந்திருந்தோம் முடிப்போமே அப்போ உண்மைக்குமே உறவுகள் நல்லா இருக்கு சசின் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க நினைச்சு இது ஜெல்லியே பாட்டி என்ன நல்ல பாட்டு ஒன்று பாடுங்க
உனக்கு பிடிச்ச பாட்டு அம்மா பிடிச்ச பாட்டு பாடு ஜெல்லி பிடிச்ச பாட்டு பாடுமா பாடுங்க பேபி பாடுங்க வேன் இல்லாடி ஜெல்லி இல்ல போ நான் சந்தோஷம் கொடுத்துரும் சரியா பாடுங்க பாடுங்க எல்லாரும் பாடுங்க 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 Come பாட்டு baby. பாடுங்க லெஸ்கோ வந்தா புல்லட்டு புல்லட்டு இந்தா சும்மா இந்தா சரி நான் வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடுவோமே ஓ. சரி உறவுகளே அப்போ உண்மைக்குமே நாங்கள் ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சது ஆனால் உண்மைக்குமே சூப்பராக வந்து முடிஞ்சுட்டு செடியை பார்க்க ஆசையாக இருக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்புறம் இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வீடியோ நாளை சந்திப்போம் பாய்